இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு மகிமை நேர நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து சிலுவை அடையாளப்படுத்துவது என்ன என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவை தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு காண்பித்தது, சிலுவை இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி காண்பித்தது. இந்த நாளிலே சிலுவையிலே ஒரு மிகப்பெரிய பரிமாற்றம் நடந்ததை நாம் காணப்போகிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் கலாத்தியர் 2வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இங்கேயும் பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப கிறிஸ்துவுடனே கூட நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்களா? கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இந்த சிலுவையில கிறிஸ்துவோட கூட நானும் அறையப்பட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இது அவருடைய அனுபவம். ஏனென்றால் அதாவது ஏதேன்ல பிசாசு உள்ள நுழையும் போது கீழ்ப்படியாமை வந்த பொழுது பாவம் உலகத்துக்குள்ள வந்துச்சு. அந்த புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு கனியை புசிச்சது நிமித்தமா வந்த பாவம் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் வேர்டு தான், ஒரு வார்த்தை தான் முழு உலகத்தின் அழிவுக்கும் காரணமாயிற்று. முழு உலகத்தின் விதவிதமான சரிவுகளுக்கு காரணமாயிற்று. பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான தோல்விகள், வியர்வை சிந்த உழைக்க வேண்டியது, பாடுகள், வருத்தங்கள், நோய்கள், ஏமாற்றங்கள், பரிதவிப்புகள், பிரிவினைகள், கோபங்கள், சண்டைகள், என்னென்ன உண்டோ அத்தனையும் அன்றைக்கு வந்த ஒரு பாவம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி எல்லாம் தொடர்ச்சியாக ஏற்பட்ட விளைவுகள் தான். அப்ப அந்த பாவம் அப்படிங்கிறத சிலுவையில பரிகரிக்கிறதுக்காக தான் இயேசு தன்னை கிருபாதார பலியாக, தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இப்ப எப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த இடத்திலே அவரை பற்றும் விசுவாசத்தினால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நானும் சிலுவையில அறையப்பட்டேன் என்று சொல்லும் போது அந்த பாவத்தோட கான்சிக்வன்சஸ் எனக்குள்ள வேலை செய்யாதபடி எல்லாம் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது எனக்குள் இருந்த எல்லாம் சிலுவையில அறையப்பட்டது. எனக்குள் பாவத்தின் விளைவுகளாய் வந்த, அதன் தொடர்ச்சியாய் வந்த அத்தனை எதிர்மறையான காரியங்களும் சிலுவையிலே அறையப்பட்டது. இப்ப அப்படியே ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் பாருங்க, ஒரு பரிமாற்றம், ஒரு நிரந்தர உண்மையான ஒரு பரிமாற்றத்தை நம்ம இதுல பார்க்க முடியும். இப்ப பாவம் எனக்குள்ள முதல்ல பழத்தை சாப்பிட்டதுனால பாவம் எனக்குள்ள வந்தது. அந்த பாவம் இப்பொழுது கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது எனக்காக அது சிலுவையில அறையப்பட்டது. இப்ப அடுத்து என்ன நடக்குது? இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவத்தை அப்படியே வெறுமனே ஒரு கண்ணால பாக்குற அனுபவம் கிடையாது. இது நம் அனுபவிக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம், ஒரு ஸ்லாக்கியமான ஒரு அனுபவம். கிறிஸ்தவ ஜீவியம்ங்கிறது, சௌபாக்கிய ஜீவியம்ங்கிறது இதுதான். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்ப நான் சிலுவைக்கு போயிட்டேன்னா கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அங்க சிலுவையில மரித்த கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இது எப்படி ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்சுன்னு பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பரிமாற்றம்ங்கிறத பாருங்க. இந்த பரிமாற்றத்தினாலதான் பாருங்களேன், கலாத்தியர் 5:24வது வசனம், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம கிறிஸ்து உடையவர்களா மாறிடுறோம். நம்ம பாவத்தினால வந்த அதோடைய விளைவுகள். இப்போ கலாத்தியர் 5வது அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்டே இருக்குல்ல, மாம்சத்தின் சிந்தனைகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 19ல இருந்து 21 வரை உள்ள வசனங்கள்ல வாசித்து பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்களுக்கு இதெல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்குள்ள இருந்ததெல்லாம் சிலுவைக்கு போயிடுச்சு, சிலுவையில இருந்த கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டார். இதுதான் இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச்.
எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். அதே கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த சிலுவைக்கு மட்டும் கிறிஸ்து போகலனா பாவமும் மரணமும் தான் என்ன ஆண்டு கொண்டு இருந்திருக்கும். பாவமும் மரணமும் அதுக்குரிய பாவ பரிகாரமும் தொடர்ச்சியா பலிகள் செலுத்தப்படுவதும் இதெல்லாம் தான் போயிட்டே இருந்திருக்கும். ஆனா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுனால இந்த பாவ மாம்ச காரியங்கள் எல்லாம் சிலுவைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படியே ஆண்டவர் அப்படி சக் பண்ணிட்டாராம். டோட்டலா எனக்குள்ள இருந்த பாவத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் முழு உலகத்துல உங்களுக்குள்ள இருந்த யார் யார் அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவரை உடையவர்களா இருக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள இருந்த எல்லாத்தையும் அவர் அப்படியே டோட்டலா அப்சர்வ் பண்ணிட்டார், உறிஞ்சு எடுத்துட்டார் அவர் மேல சிலுவையில. இப்ப இதெல்லாம் அங்க போயிட்டு அவருடைய ஜீவன், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய தாழ்மை இதெல்லாம் நமக்குள்ள வந்துச்சு. இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளதான் எனக்குள்ள பாவம் வாசம் பண்ண முடியாது, அதெல்லாம் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். இந்த எக்ஸ்சேஞ்ச் சிலுவையில நடந்திருக்கு. ஆகவே நான் கிறிஸ்துவின் உடையவளா இருக்கிறேன். கிறிஸ்துவின் உடையவளா இருக்கிறதுனால நான் கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமே இல்லை. கலாத்தியர் 6:14 சொல்றது போல, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறேன். இவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். பாவம் எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? பாவம் மேற்கொண்ட காலம் இருந்தது. ஆனால் பாவத்திற்காக சிலுவைக்கு இயேசு போன பின்பு பாவத்தை மேற்கொள்ளுகிற காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையை, டிவைன் எக்ஸ்சேஞ்சை கல்வாரி சிலுவையில நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை நம்ம தியானிக்க இதை பற்றி யோசிக்கதான் எனக்கு நமக்குள்ள தேவன் கிறிஸ்து இருக்கிறார், நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது, நமக்குள்ள கிறிஸ்துவின் தாழ்மை, நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு, நமக்குள்ள கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்துவின் வைராக்கியம், எது கிறிஸ்துவனுடைய சுபாவங்களோ, எது கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தின சுபாவங்களோ, மன்னிக்கிறது, மறக்கிறது, அன்பு செலுத்துறது, ஏற்றுக்கொள்றது எல்லாம் அவர் சிலுவையில மொழிந்த 7 வார்த்தைகள்ல இருந்து அவருடைய எவ்வளவு அருமையான சுபாவங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உலகத்துல 3 வருடங்கள் ஊழியங்கள் செய்த நாட்கள்ல எத்தனை விதமான அவருடைய சுபாவங்களை நாம் அனுபவிக்க முடியும். இது எல்லாமே டிரான்ஸ்பர் ஆகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது என்பதே இந்த நாளின் சத்தியம். இதை புரிந்து கொண்டவர்களாய், இதை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவுடனு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற வார்த்தை ஒரு ஆவிக்குரிய உள்ளான ஆண்டவரே கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் வேர்ல்டுல ஆண்டவரே நடந்த ஒரு பரிமாற்றத்தை, ஒரு எக்ஸ்சேஞ்ச் எங்களுக்கு காட்டுது ஆண்டவரே. அதை நாங்கள் எந்த அளவு எங்களுடைய ஆத்துமாவிலே அறிவை பெற்றுக்கொள்கிறோமோ, எந்த அளவு இந்த ஆத்துமா அந்த அறிவை பெற்றுக்கொள்கிறதோ, அந்த அளவு எங்க உலக வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க வெளிப்படுவீங்க, கிறிஸ்து வெளிப்படுவாருங்கிறத நாங்க அறியறோம்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு தந்து இன்னும் அதிகமாய் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. கிருபை எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மகிமை